Hi guys, welcome to iNoTamil. இது ஒரு மல்டி கண்டென்ட் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல புதுசா ஒரு greenshot அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் கேப்சர் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா பிசில எப்படி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் ஈஸியா அண்ட் டிஃபரெண்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு விண்டோ மட்டும் எடுக்கணும்னா அதையும் எடுத்துக்கலாம், இல்ல ஹோல் ஸ்கிரீனையும் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணின ஒரு ரீஜியனை மட்டும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆட் எதுவுமே கிடையாது, ரொம்பவே சின்னதான ஒரு ஆப்பு. ஸோ ஹேங் ஆகாது, ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்காது. ஸோ கூகுளில் போயிட்டு greenshotனு டைப் பண்ணுங்க. ஸோ greenshot.orgன்னு வரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாலே டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். அதாவது வைரல் காலர் சிம்பிள் போட்டு இருக்கும். ஸோ iOS பார்த்தீங்கன்னா அது வந்து காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீன்றதுனால அவங்க வந்து டொனேஷன் கேட்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தரலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லான்ச் பண்ண கேட்கும். ஸோ லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். லான்ச் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் பாட்டம் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு greenshotோட ஐகான் காமிக்கும். அதை ரைட் கிளிக் கொடுத்து குவிக் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செட்டிங்ஸே வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட மொத்தமே செட்டிங்ஸ் மட்டும் தான் இந்த ஆப்ல இருக்க போது, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இது வரும். இது வராதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட சர்ச் பார் போயிட்டு சர்ச் பண்ணுங்க, அதாவது வின்கி +R அமைக்கிட்டு அதுல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, லான்ச் greenshot ஆன் ஸ்டார்ட் அப். இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டைமும் சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இல்லாம, ஸோ லான்ச் greenshot ஆன் ஸ்டார்ட் அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க சிஸ்டம் வந்து நீங்க ஆன் பண்ணும்போது இதுவும் சேர்ந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க நார்மலா ஸ்கிரீன்ஷாட்டுக்கு என்ன கீ வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை கொடுத்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் கீஸ் பாத்தீங்கன்னா இதான் வந்து ஷார்ட்கட். எப்படி உங்களுக்கு காப்பி பண்றதுக்கு Ctrl+C Ctrl+V அந்த மாதிரிலாம் இருக்கோ, அதே மாதிரி பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்க சிஸ்டம்லயே டிஃபால்ட்டா இருக்கும். அது பாத்தீங்கன்னா காப்பி மட்டும் தான் பண்ணும். பட் நீங்க ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணிக்க முடியும். டைரக்டா உங்களோட ஸ்டோரேஜ் ஏரியால சேவ் ஆகுது. இது பாத்தீங்கன்னா விண்டோஸ் 8.1. 10ல வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அல்லது சிஸ்டமோட ஹார்ட்வேர் பொறுத்து டிஃபர் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே ஸ்னிப்பிங் டூல்ஸ்னு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சில இடத்துல மட்டுமே தான் உங்களால ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். மற்றபடி ஒரு சில ஆப்ஸா இருக்கட்டும், விண்டோஸா இருக்கட்டும், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சாலும் அது வந்து மினிமைஸ் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். ஸோ கரெக்டா வராது. அண்ட் அதனாலேயே வந்து greenshot வந்து நான் வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்த ஒரு சாஃப்ட்வேர். இதுல ஆட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுதான் ரொம்ப பெஸ்டான விஷயம். ஸோ ஹார்ட் கீஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கீஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்சர் ஃபுல் ஸ்கிரீன்றது எந்த செட் பண்ணீங்களோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் விண்டோவுமே வந்து, அதாவது உங்களோட டிஸ்பிளே மொத்தமே வந்து ஒரு பிக்சரா சேவ் ஆயிடும். கேப்சர் விண்டோ அப்படின்றது நீங்க இப்ப எந்த விண்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நான் அந்த செட்டிங்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப நான் கேப்சர் விண்டோ கொடுத்தேன்னா எனக்கு இந்த செட்டிங்ஸ் மட்டும் தான் சேவ் ஆகும். நான் வந்து கேப்சர் விண்டோக்கு ஆல்ட் பிரிண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன். இப்ப நான் அதை கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பிக்சர் வந்து அந்த விண்டோவை மட்டுமே தான் அது செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கு. ஸோ வேற எந்த போட்டோவும் எடுக்கல, எதுவுமே கட் ஆகல. ஸோ கரெக்டா இந்த விண்டோவை மட்டுமே அது செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கேப்சர் ரீஜன். ஸோ கேப்சர் ரீஜன்றது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆனது. நான் கேப்சர் ரீஜனுக்கு வந்து கண்ட்ரோல் பிரிண்ட் ஸ்கிரீன்ற அந்த ஹாட் கீ கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ பிளஸ் சிம்பிள் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அது கீழே வந்து எவ்வளவு சைஸ் வந்து கேப்சர் பண்ண போகுது அப்படின்றதையும் காமிக்கும். இப்போ நான் செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண இமேஜோட சைஸும் அது காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கொயரா வேணாலும் நீங்க ஸ்கொயரா வந்துக்கலாம், பட் அது கொஞ்சம் பொறுமையா வந்து டிராக் பண்ணணும். ஸோ டிராக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ சேவ் பண்ண பிக்சரை வந்து இங்க காமிக்காது, நீங்க வந்து ஸ்டோரேஜ்ல தான் போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் கேப்சர் லாஸ்ட் ரீஜன். இதுக்கு முன்னாடி வந்து என்ன ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க ஸோ அதே சேம் சைஸ்ல வந்து கேப்சர் பண்ணும். கேப்சர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பாத்தீங்கன்னா இது வந்து பிரவுசர் வந்து கேப்சர் பண்றதுக்கு. இல்ல நெட்வொர்க் அண்ட் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்போட வந்து அப்டேட்ஸ் வந்து 14 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேஸை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம், இல்ல வேணானாலும் டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கேப்சர். ஸோ கேப்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேப்சர் பண்ணும்போது என்னென்னலாம் காமிக்கணும், அதாவது மவுஸ் பாயிண்டர் இருக்கணுமா, இல்ல கேமரா சவுண்ட் பிளே ஆகணுமா. அதாவது இது எனேபிள் பண்ணிருந்தா நீங்க ஒவ்வொரு டைமும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரு கேமரா கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்கும், எப்படி மொபைல்ல வந்து கேட்குதோ அந்த மாதிரி. நோட்டிபிகேஷன், மேக்னிஃபை, ஸோ இதெல்லாமே வந்து எடுத்தாச்சா அப்படின்ற ஒரு
டவுட் இருக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே கேப்சர் வந்து பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அடுத்து கீழே இருக்க அந்த 100 பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ண உடனே எவ்வளோ செகண்ட்ஸ் கழிச்சு அது வந்து சேவ் ஆகணும் அப்படின்றதும் இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் அந்த செலக்ட் பண்ண இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்ட்குள்ளே சேஞ்ச் ஆன அந்த இது வந்து அப்படியே கேப்சர் ஆகும். ஸோ இது வந்து 0ல் இருக்கட்டும், இல்லை மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூட போகலாம். ஆனால் 0ல் இருக்கிறது நான் பெட்டர்னு சொல்லுவேன். கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கேப்சர். ஸோ இது வந்து நான் விண்டோஸ் கேப்சர் இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்களா, ஸோ இந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணும்போது எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணும், கலர் டிஃபால்ட் கலர், அதாவது கேப்சர் பண்ண உடனே அந்த விண்டோ மட்டும் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இன்டர்நெட் கேப்சர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கேப்சர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது இருக்கும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண உடனே வந்து greenshot எடிட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருந்தாலுமே வந்து உள்ளே போயிட்டு கிராப் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது அவுட்புட்ஸ். அவுட்புட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓன் அவுட்புட் தான். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி டிரைவில் அவங்க greenshotோட அவுட்புட் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபைல் நேம் பேட்டர்ன். ஃபைல் நேம் பேட்டர்ன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2011-11-134807 இதான் அந்த ஃபைலோட நேம். ஸோ பிக்சர் எடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 11th November 2020 அண்ட் 1348 வந்து டைம். ஓகேவா, 1:48க்கு எடுத்திருக்கோம் 07 செகண்ட்ஸில். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அங்கே நேமு க்ரீன் டைம் அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த மெத்தட்ஸை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஹெச்ஹெச் போட்டால் என்ன வரும், எம்எம் போட்டால் என்ன வரும், மந்த்துக்கு வந்து என்ன கோடு, அந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கீழே இமேஜ் ஃபார்மேட் இவங்க நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி மட்டும் இல்லாமல் டிஃப், கிரீன்ஷாட்டு, ஐகோ அண்ட் ஜிஐஎஃப் இந்த மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி வந்து குவாலிட்டி பெட்டராக இருக்கும், அதனால் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஜேபிஜி செலக்ட் பண்ணிங்கன்னா ஜேபேக் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ ஜேபேக் வந்து செலக்ட் பண்ணால் மட்டுமே தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஃபோர்த் ஒன் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ டெஸ்டினேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேவஸ்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து விண்டோ ஒன்று பாப் ஆகும். இதை சேவ் பண்ணணுமா வேணாமா, இல்லை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓகே எஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்கன்னா நோ ப்ராப்ளம், இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக இருப்பீங்க, டேரெக்டாக சேவ் ஆனால் போதும் அப்படின்னா கீழே இருக்க இந்த ஆப்ஷன் சேவ் டேரக்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்து யூசிங் ப்ரிஃபர்ட் ஃபைல் அவுட்புட் செட்டிங். இது வந்து அவுட்புட் வந்து இந்த இடம் தான், அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆகாமல் அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ எந்த டைம் வேணாலும் அது கேப்சர்னா அது போய் டேரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து தனியாக இதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபைல் தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் தேர்ட் வந்து ஓப்பன் இன் இமேஜ் எடிட்டர். நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன்ஷாட் எடிட்டரில் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே. காப்பி டு கிளிப் போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்கேயும் ஸ்டோர் ஆகாது, பட் உங்களோட கிளிப் போர்டில் காப்பி ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு Ctrl+V இல்லை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் அங்கே பேஸ்ட் ஆகிடும். சென்ட் டு பிரிண்டர், டேரெக்டாக பிரிண்டருக்கு சென்ட் ஆகிடும். அதாவது பிரிண்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அதாவது பெயிண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே டேரெக்டாக உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் போகணும் இல்லை பெயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலாம். அண்ட் கீழே இருக்க இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் இந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் சேவ் டேரக்ட், சேவஸ் அது கொடுத்தாலே போதும். அடுத்த ஆப்ஷன் பிரிண்டர். ஸோ பிரிண்டர் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஆப்ஷன் தேவை, இல்லைனா இதை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ப்ளக்கின்ஸும் ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல. இதை லாஸ்ட்டில் இருக்க இந்த மூணுத்தையுமே வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த சாஃப்ட்வேர் பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, வீடியோ முடிஞ்சிருச்சு, ஒரு லைக் கொடுக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.